நேத்து ஒரு கஸ்டமர், "அக்கா இந்த மாதிரி நூல் அடிக்கடி கட் ஆவுதே, இதுக்கு என்ன பண்ணலாம்?" அப்படின்னு WhatsAppல மெசேஜ் பண்ணி கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கான சொல்யூஷன சொல்லியாச்சு. ஆனா இப்படி ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்துச்சுன்னா? அதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம அதிகமா ஸ்டிச் பண்றதுனால ஊசியோட எட்ஜ் பகுதி மிஷின் மேல பட்டு இந்த மாதிரி இருக்கும். இது மாதிரி இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது நூல் அடிக்கடி கட் ஆகத்தான் செய்யும். இத ஃபர்ஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணிருவோம். இத எப்படி ரிமூவ் பண்ணணும்னா, கடையில கேட்டு இந்த மாதிரி ஒரு உப்பு சீட் ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்க. இதோடைய மேல் பகுதி சொரசொரன்னு இருக்கும். இத வச்சு தான் நம்ம இத ரிமூவ் பண்ண முடியும். ஃபுல் சீட்டையும் யூஸ் பண்ணாம தனியா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் இத எப்படி யூஸ் பண்றேனோ அதே மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மிஷின்ல இருந்து நீடில வந்து கழட்டிருங்க. கழட்டிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. நீடிலையுமே சேஞ்ச் பண்ணிருங்க. ஏன்னா நீடிலோட எட்ஜ் பகுதியிலையுமே இதே மாதிரி லைட் கிராக் இருக்கும். ஸோ நீடிலையும் சேஞ்ச் பண்ணிட்டு இதையும் ஸ்க்ரப் பண்ணிட்டு ஃபைனலா ஒரு தடவை ஃபிங்கர் வச்சு டச் பண்ணி பாருங்க. அதோடைய தன்மை சொரசொரப்பு இல்லாம வலுவலுன்னு இருந்தா அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பா நூல் கட் ஆகாம சூப்பரா ஸ்டிச் பண்ணும். அதுக்கு முன்னாடி நீங்க மிஷின்லயும் பாபின் கேஜ்லயும் நூலை கரெக்டா மாட்டிருக்கீங்களா ஒரு தடவை செக் பண்ணிருங்க. அதுல நீங்க கரெக்டா மாட்டாம இருந்தாலும் நூல் கட் ஆகும். ஸோ மறக்காம அதை ஒரு தடவை செக் பண்ணிருங்க. சரி, ஓகேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அது மட்டும் இல்லங்க, எம்ப்ராய்டிங் மிஷினை பத்தின இன்னும் நிறைய டீடைல் உங்களுக்கு தெரியணும்னா, அப்புறம் ஈஸியா எம்ப்ராய்டிங் கத்துக்கணும்னா மறக்காம என்னுடைய கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க. நீங்களும் ஈஸியா எம்ப்ராய்டிங் கத்துக்கலாம்.